ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் ரெக்டாங்கிள் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷனை பற்றி பார்த்துருவோம். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு ரெக்டாங்கிள். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்ட் டு பேவ் அ ரூம் ஆஃப் சைஸ் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் லாங் அண்ட் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் broad is. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு செவ்வக வடிவிலான அறை. சரிங்களா? இப்போ அதோடைய நீளம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே வந்து நான் சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும் 1 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்படிங்கக்குள்ள என்னுடைய நீளம் வந்து நான் எப்படி எழுதலாம்னா 15 மீட்டர்னா 1500. அது கூட ஒரு 17 ஆட் பண்ணோம்னா 15 17 சென்டிமீட்டர். இதுதான் அதோடைய நீளம். அப்படி அகலம் வந்து பாத்தீங்கன்னா 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். அப்போ 9 இன்ட்டு 100 900 902 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இதுலதான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி ஸ்கொயர் டைல்ஸ் வந்து பதிய வைக்க போறேன். சரிங்களா? இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் என்ன வேணும் அப்படிங்கறத அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் HCF வந்து எடுத்துடணும். காமன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அன்ஈவன் நம்பரா இருக்கிறதுனால நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா HCF வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இருக்கிற எது பெரிய நம்பரோ அதை வந்து சின்ன நம்பரால டிவைட் பண்ணிடுறேன். ஸோ பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இட் ஷுட் பி 9. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 1 6. அப்போ இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா 902, இதை இங்க உள்ள கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்து என்ன கிடைக்கும், அகைன் 615. தேர்ஃபோர் 7 8 2. ஸோ அகைன் இங்க எனக்கு 0 ஆகல. 0 ஆகிற வரைக்கும் நான் ரிப்பீட்டட் டிவிஷன் போடணும். 515. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், 2 நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 7 14 மீதி 1 16 மீதி 1 17 5 574. தேர்ஃபோர் கிடைக்கும் 5ல 4 போச்சுன்னா 1 11ல 7 போச்சுன்னா மீதி 4 41. ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ண கிடைக்கும் 287. ஸோ 7ஆல் போட்டோம்னா 7 7 4 28. இப்போ சைபர். இப்போ தேர்ஃபோர் 41 வரக்குள்ள இது சைபர் ஆகுது. அப்போ இதோடைய HCF வந்து எவ்வளோ, 41. சரிங்களா? இப்போ தேர்ஃபோர் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த 41ஆல இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணிட்டா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது இந்த வரிசையில எத்தனை டைல்ஸ் வைக்க போறோம், அதே மாதிரி இந்த வரிசையில எத்தனை டைல்ஸ் வைக்க போறோங்கிற அந்த கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ தேர்ஃபோர் 15 17 இதை வந்து 41ஆல டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 3 12. அப்ப 8 4ல 2 போச்சுன்னா 2 287. ஸோ இப்போ இதை நம்ம உங்களை 7ஆல் அடிச்சோம்னா 7 28 0. அப்போ தேர்ஃபோர் இந்த வாக்குல வந்து எனக்கு எவ்வளோ வரும்னா மொத்தம் 41 டைல்ஸ் வந்து வேணும் வைக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த டைரக்ஷன்ல பார்க்கக்குள்ள 902. ஸோ 902 41ஆல டிவைட் பண்ணோம்னா 2 82 அகைன் 82. அப்போ 2ஆல் அடிச்சோம்னா அகைன் 82. அப்போ இதுல வந்து 22 டைல்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல எனக்கு தேவை. இப்போ மொத்த டைல்ஸ் வந்து எவ்வளவு வரும், இங்க 41 இங்க 22. அப்போ 41 இன்டூ 22 இதுதான் என்னுடைய ஓவரால் டைல்ஸ். அப்போ 82 82. சாரி சாரி ஆக்சுவலி இது 41 இட் இஸ் 37. ஏன்னா 41 டிவைட் பண்ணக்குள்ள எனக்கு கிடைக்கிறது 37 தான் கிடைக்குது. அப்போ 37 டைல்ஸ். தேர்ஃபோர் 37. தேர்ஃபோர் எனக்கு 7 2 14 மீதி 1 7 74. அப்போ 4 1 மீதி 1 814. அப்போ மொத்தம் 814 டைல்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ரெக்டாங்கிள். அதோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலாஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்னங்கிறத பத்தி தான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னு வரக்குள்ள ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளுடைய நீளம் லென்த் வந்து எல்ன்னு எடுத்துக்கிறேன், அதோடைய அகலம் பிரெத் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதோடைய
சீக்வன்ஸ் இங்க போட்டாச்சு. இப்போ இந்த ரெக்டாங்குலரை நான் என்ன பண்ண போறேன்? இப்படி சுத்தி வர போறேன். அப்போ இப்படி சுத்தி வரதான் உடைய சுற்றளவு, அப்படி இல்லைன்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பெரிமீட்டர் வந்து இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பி, ஒரு எல், ஒரு பி, ஒரு எல் இருக்கு. சரிங்களா? அப்ப இதை ஆட் பண்ணா 2b பிளஸ் 2l. அப்ப ரெண்டு காமனா எடுத்தா இருக்கும் 2 டைம்ஸ் ஆஃப் l பிளஸ் b. இதுதான் அந்த பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி ஏரியா அப்படின்னு வரக்குள்ள, சரிங்களா, இதோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா நீளம் அகலம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கிறது தான் வந்து எனக்கு என்னது அதோடைய ஏரியா. இதுல அடிஷனலா இதோடைய மூலை விட்டம் பார்ப்பாங்க. சரிங்களா? திஸ் இஸ் தி டயகனல். சரிங்களா? அப்ப டயகனல் அப்படின்னு வரக்குள்ள, சரிங்களா, எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இதோடைய மூலை விட்டம், அதாவது இந்த கர்ணத்துக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து அந்த மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் என்னுடைய டயகனல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது மேஜரா இந்த டேட்டாஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து தான் எனக்கு ப்ராப்ளம் சால்வேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு நம்பர் ப்ராப்ளம் 1. So the area of a rectangle land is 240 meter square. If 8 meter is decreased from its length, it will become a square. Then the length and breadth of the land respectively. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு செவ்வக வடிவிலான நீளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதோடைய நீளம் வந்து பார்த்தோம்னா I take some x. I take length, I take breadth. என்னன்னா 8 சென்டிமீட்டர் இஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் இட்ஸ் லென்த். அப்போ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டரை குறைச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து 8 சென்டிமீட்டர். இதை வந்து குறைச்சிட்டா, சரிங்களா, இது பார்க்க ஒரு சதுரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இதோடைய லென்த் பிரெத் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து சிம்பிள். இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை பாருங்க, இந்த எல் அண்ட் பி. ஸோ இதுல 8 சென்டிமீட்டர் குறைக்கக்குள்ளதான் இது வந்து சதுரமா மாறுது. சரிங்களா? அப்படி குறைக்கலன்னா இது ரெண்டும் வந்து எப்படி இருக்கு? எனக்கு செவ்வகமா இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ இங்க பிரெத் வில் ஈக்குவல் டு எல் இஸ் ஈக்குவல் டு பி. எப்பனா இந்த 8 சென்டிமீட்டர் குறைக்கக்குள்ள 8 சென்டிமீட்டர் ஆட் பண்ணோம்னா, சரிங்களா, எனக்கு இது வந்து மாற போறது கிடையாது. எல் வந்து நாட் ஈக்குவல் டு பி. இதான் வந்து மீனிங். இது வந்து சிம்பிளா என்ன தெரியுது அப்படின்னா, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்து எவ்வளவு இருக்குன்னா 8. ஏன்னா அதுதான் நம்ம குறைக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள வித்தியாசம் 8. அப்ப ஆன்சர்ல லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள வித்தியாசம் 8 எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீளம் அகலம், அதாவது ஃபர்ஸ்ட் லென்த் கொடுத்துருக்கிறான், அடுத்தது பிரெத் கொடுத்துருக்கிறான். அதான் வந்து மீனிங். அப்போ இந்த ரெண்டாவது நம்பரை விட ஃபர்ஸ்ட் நம்பர் 8 அதிகமா இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் 8 அதிகமா இருக்கணும். இங்க வரக்குள்ள 4 தான் அதிகமா இருக்கு. இதுவும் தப்பு. ஸோ இங்க வரக்குள்ள எத்தனை இருக்கு? 12 அதிகமா இருக்கு. செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப இதுவும் தப்பு. இப்ப மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இது வந்து வித்தவுட் ஒர்க்கிங் எனிதிங். ஸோ லாஜிக்கா போடுறது. ஸோ எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கன்சிடர் திஸ் ரெக்டாங்குலர் லேண்ட். இது பிரெத் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதோட வித் வந்து எக்ஸ் பிளஸ் 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம 8 சென்டிமீட்டர் குறைக்கக்குள்ளதான் அது வந்து சதுரமா மாறுதுன்னு இருக்காங்க. அது மொத்தமா இப்போ எக்ஸ் பிளஸ் 8ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதோடைய பரப்பளவு தான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எக்ஸ் இன்டோ எக்ஸ் பிளஸ் 8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா என்னுடைய பரப்பளவு எவ்வளோ? 240. மறுபடியும் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x. இந்த 240 ஈக்குவலுக்கு இந்த தான் மைனஸ் 240 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பெருக்குனா 240 வரணும். சரிங்களா? மைனஸ் கூட்டினா 8 வரணும். இப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 20 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க வந்து மைனஸ் 12ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸோட வேல்யூ பிளஸ் 12 இல்லை மைனஸ் 20 இப்படி இருக்கணும். சரிங்களா? எனக்கு மைனஸ்ல ஆன்சர் வரக்கூடாது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர். இதுல எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் என்னது? எனக்கு பிரெத். எனக்கு லென்த் தான் தேவை. லென்த்தோட வேல்யூ வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ 20 12 இதுதான் என்னுடைய ஆப்ஷன்.
Again, option C is the correct thing. So logic வச்சும் போடலாம் and formula வச்சும் போடலாம். It's your wish. So now I move on to the next model problem. So a horse is tethered to one corner of a rectangular field of dimension 60 meter by 42 meter by a rope 14 meter long for grazing. How much area can the horse live ungrassed? அதாவது ஒரு செவ்வக வடிவிலான நிலம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அதை தான் நான் இங்கே வரைகிறேன். இதுதான் வந்து என்னுடைய செவ்வக வடிவிலான நிலம். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதோடைய லென்த் வந்து 60, சரிங்களா? 42 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு மூலையில இந்த மூலையை எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு குதிரையை ஒரு கயிறை கட்டி வச்சிருக்கிறோம். அந்த கயிறுடைய லென்த் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் 14 மீட்டர் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த குதிரை என்ன பண்ணும்? இந்த 14 மீட்டர்ல இப்படிதான் சுத்தி வரும். கரெக்ட்டுங்களா? இப்படிதான் சுத்தி வரும் குதிரை. அப்ப இந்த ஏரியாவை மட்டும் அது வந்து என்ன இருக்கு? புல் வந்து மேய்ஞ்சிடுச்சு. இப்ப மீதி இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த கிராஸ், அந்த புல் மேயாத ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? செவ்வகத்துடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். செவ்வகத்துடைய பரப்புக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா which is equal to L into B. அப்ப therefore 42 into 60. மல்டிப்ளை எடுக்கும் 6 2 12 மீதி 1 25. அப்போ 2520 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த செவ்வகத்துடைய பரப்பளவு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குதிரை வந்து இந்த ஆரமுடைய கயிறு மூலமா இப்படி மேயுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வட்டம். இதே 14ல போட்டோன்னா இது குதிரை இப்படி ஃபுல்லா இப்படி சுத்தி வரணும். இது வந்து ஒரு வட்டமா இருக்கு. சரிங்களா? இது வந்து கால் வட்டம். இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் which is nothing but pi r ஸ்கொயர். இது வந்து எதோடைய பரப்பளவு? வட்டத்தின் பரப்பளவு. சரிங்களா? ஆனா எனக்கு என்ன தேவை? வட்டம் வந்து கால் பகுதி தான் இருக்கணும். அப்போ கால் வட்டத்தின் பரப்பளவுனா 1/4ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ therefore 1/4 பையோட வேல்யூ எனக்கு தெரியும் 22/7. ஆரோட வேல்யூ 14 மீட்டர் தான் அந்த கயிறுடைய லென்த். 14 x 14. ஸோ இங்க அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2. இங்க அடிச்சோம்னா அகைன் 2. இங்க அடிச்சா 11. 11 into 14 which is equal to 154. அப்போ இந்த ஏரியா மேய்ஞ்சிருக்கிறது 154 மீட்டர் ஸ்கொயர். மேயாதது என்ன பண்ணணும்? இதுல இருந்து அந்த 154 கழிச்சிடணும். இப்ப கடைசியா கழிச்சுனா வரும் 6. 11ல 5 போச்சுன்னா அகைன் 6. 24ல 1 போச்சுன்னா 23. 2366 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? So then I move on to the next sum. The ratio of length and breadth of a rectangle is 3:2 respectively. The respective ratio of its perimeter and area is 5:9. What is the breadth of the rectangle in meters? ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு செவ்வகம் கொடுத்துட்டான். சரிங்களா? ஸோ இதோடைய நீளம், இது வந்து அதோடைய அகலம்னு வச்சுக்கலாம். லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டான். இதை அவன் டைரக்டா கொடுக்காம அதோடைய ரேஷியோ படி கொடுத்துருக்கான். L/B. சரிங்களா? which is equal to 3/2. அதாவது L/B is equal to 3:2. அதுதான் இங்க கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ அதோடைய செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். அதாவது இது வந்து பெரிமீட்டர் சுற்றளவு. சரிங்களா? ஏரியாங்கிறது பரப்பளவு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் வந்து எல்லாம் கொடுத்துருக்கான் 5/9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். எனில் செவ்வகத்தின் அகலம் என்ன? அதுதான் கேட்கிறாங்க. பெரிமீட்டருக்கு எனக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? 2 times of L plus B. இதான் வந்து பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? L into B which is equal to 5/9. இப்போ இதுல என்ன பண்றேன்? நான் B யை காமனா வெளியே எடுத்துடுறேன். அப்ப எடுத்துட்டா கிடைக்கும் 2B L/B plus 1 divided by LB which is equal to 5/9. இந்த B க்கு B கேன்சல். L/B யோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3/2. therefore 2 3/2 plus 1 into 9 divided by 5 which is equal to L. இதை ஈக்குவலுக்கு இருந்தாலும் கொண்டு போயிடுறேன். அகைன் இது இந்த ஈக்குவலுக்கு இருந்தாலும் கொண்டு வந்துடுறேன். therefore 2 into 5/2 into 9/5 which is equal to L. So 5 க்கு 5 cancel, 2 cancel. அப்ப therefore L is equal to 9 meter. ஸோ எல்லோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் அவன் என்ன கேட்கறான்? பிரெத் அகலம் தான் கேட்கறான். அப்ப therefore இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ 9 divided by 3 which is equal to 3/2. B is equal to இங்க அடிச்சோம்னா 3 6 மீட்டர். அப்ப அதோடைய அகலம் வந்து எவ்வளவு இருக்கும்னா 6 மீட்டர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? So now you take this sum as a practice problem.
சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிஸ் ப்ராப்ளமா எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.